அதாவது இருக்கிறதுலே கஷ்டமான காரியம் என்னன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பக்கம் வந்து உட்கார்ந்து இவ்வளவு பொறுமையோடு ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டு இருப்பதுதான். அது ஒரு நல்ல உங்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையான ஒரு மிகச்சிறந்த ஆரம்பத்திற்கான நாள் அப்படிங்கிறதுனால உங்களோடு சேர்ந்து நாங்களும் வந்து உங்களை வாழ்த்துவதற்காக இங்கே காத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பையன் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில MBA படிச்சிருக்கான். படிச்சுட்டு ஊருக்கு வர்றான். ஒரு பிசினஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லண்டன் ஆக்ஸ்போர்டு தான் MBAலயே வந்து டாப். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, தொழில் இல்லை, நுணுக்கங்கள் எதுவுமே கிடையாது. அதனால அவங்க அப்பா என்னங்கிறாருன்னா, வாடா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பால் பண்ணை வச்சிருக்காரு ஒருத்தர், நல்ல வெற்றிகரமா செய்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ ஒரு சில ஆலோசனைகள் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. பால் பண்ணக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. பால் பண்ணக்காரருக்கு ஒரே ஷாக். அவன் லண்டன் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு என்ன நான் ஆலோசனை சொல்ல முடியும், அவனுக்கு என்ன வாழ்த்துறை வழங்க முடியும்னு குருசாமி என்ன கூப்பிட்டு சொன்னோன்னே நான் இதுதான் நினைச்சேன். இந்த ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருக்கீங்க நீங்க, உங்களுக்கு புதுசா நான் என்ன போய் வழிகாட்டுதல் கொடுக்க முடியும் அப்படின்னு. அதாவது ராமாயணத்துல ஒரு காட்சி இருக்கும். ராமன் சுயவரத்துல கலந்துக்கிட்டு வில்ல உடைச்சிடுவார். ஆனாலும் அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஜனகருக்கு ஒரு தயக்கம். என்னன்னா அவங்க அப்பாவுக்கு 60,000 மனைவிகளாச்சு அப்படின்னு. அப்ப சொல்லுவாங்க, அவங்க அப்பாவை பார்க்காத, ராமன் வந்து வசிஷ்டருடைய சீடன் அப்படின்னு. உங்க குரு யாரோ அவரை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வின் உயர்வு இருக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அற்புதமான குருவாகிய, பெயரையே குருவாக கொண்ட எங்கள் குரு அவர்களிடம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்குமே மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. சரி, அவன் வர சொல்லியாச்சு பால் பண்ணைக்கு. இவங்களும் போறாங்க. போகும்போதே அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு 10 பேர் லைனா நிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துட்டையும் அவர் கேட்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வேலை செய்யும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. ஒரு சிலருக்கு அங்கங்கே காயங்கள் இருக்கு, எல்லாம் பாட்டு பண்ணுங்க, நாளையில இருந்து எல்லாம் ஒன்றும் ஜாக்கிரதையா செய்யணும் அப்படின்றாரு. சரின்னு அவர் உள்ள போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ நீங்க என்னுடைய மகனுக்கு ஒரு 3 அறிவுரைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்கிறாரு. குருவண்ணா கேட்ட மாதிரியே அவரும் சரி சொல்றேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அறிவுரை, காலையில கறந்த பால் இரவு வரைக்கும் தான் நீ வச்சிருக்கணும், அடுத்த நாள் காலையில கொண்டுட்டு போகக்கூடாது. ஓகே. இரண்டாவது முக்கியமானது, அந்த மாடு அல்லது எருமை என்ன சத்தான உணவு உண்கிறதா அப்படிங்கிறது நீ கண்காணிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. மூன்றாவது தான் என்னுடைய தாரக மந்திரம். இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நான் கட்டி எழுப்புனது, நான் இவ்வளவு தூரம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, MBA படிச்ச உடனேயே ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச உடனேயே எங்க அப்பா என்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னது இந்த ஒரே ஒரு 3வது வித்தை தான். அதையே கவனமா கேட்டுக்கோ. என்ன சார், நீ பால் கறக்கிறது மாட்டு ஓனருக்கு தெரியக்கூடாது. இதுதான் அவனுடைய தாரக மந்திரம். அப்ப இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இப்படி ஏதாவது ஒரு அந்த மாட்டோனரும் ஒரு 3 விஷயம் சொல்லி நம்ம பையனை முன்னேற்றுவான்னு கூட்டிட்டு வந்த மாதிரி அண்ணனை நம்பி என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. நானும் ஒரு 3 விருதுகளை சொல்லிடலான் இருக்கேன். 35 ஆண்டுகளுக்கு முன்பு சஞ்சீர்னு ஒரு திரைப்படம் பாலிவுட்ல, அதுல வந்து பிரகாஷ் மெஹ்ரான் ஒரு டைரக்டர். அப்போதைய சூப்பர் ஸ்டார், இந்தி உலகின் சூப்பர் ஸ்டார் தர்மேந்திராட்ட போய் இந்த படத்துல நடிக்கணும், என்னுடைய முதல் படம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நிறைய கதைகள் சிறப்பாக வச்சிருக்காரு. அவர் புதுமுகம் டைரக்டருங்கிறனாலையும் இல்லை என்ன பிஸிங்கிறனாலையும் முடியாதுன்றாரு. இவர் எந்திரிச்சு வந்துடுறாரு. அது போக அந்த காலத்துல புகழ்பெற்ற அந்த ராஜேஷ் கண்ணா, அந்த மாதிரி நிறைய பேர் அணுகிறாரு. ரொம்ப சோர்வில், யாருமே நடிக்க வரல. ரொம்ப சோர்வுல இருந்தக்கூடிய காலகட்டத்துல அவருடைய ஒரு நண்பர் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு புதுமுகம் ஒரு பையன் இருக்கான், ஒரு 6 படங்கள் நடிச்சிருக்கான், அவனை வச்சு நாம செய்யலாம், நல்ல துருதுருப்பான பையன் அப்படின்னு. இவர் கேட்கிறாரு, ஏதாவது சக்சஸ் கொடுத்துருக்கானா அப்படின்னு. இல்லை, 6 படமும் ஃபிளாப்பு. அவன் ஏற்கனவே கப்பல் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான், படங்கள் தோல்வின்றதுனால திருப்பி வேலைக்கே போறக்காக ரெடியா இருக்கான்னு. பிரகாஷ் மெஹ்ராவுக்கு தன்னுடைய ஸ்கிரிப்ட் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை.
சரி செஞ்சிடலாம், ப்ரொடியூசர் கூட வேண்டாம், சொந்த காசில் செஞ்சிடலாம், அதில் யாரை நடிக்க வச்சாலும் மிகச்சிறப்பாக நான் செய்ய முடியும் அப்படின்னு அந்த இளைஞனை அறிமுகப்படுத்தி மிகச்சிறப்பாக படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு 30 நாட்களுக்கு ஒன்றும் பெரிய சக்ஸஸ் இல்லை. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி. அந்த கதை, அந்த இளைஞனுடைய நடிப்பு எல்லாமே. அந்த சஞ்சீரில் நடித்த நடிகர் தான் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவர்கள். அதாவது ஒரு அமிதாப் பச்சனுக்கு கூட வெற்றி தங்கத்தட்டில் வச்சு வழங்கப்படவில்லை. 6 தோல்விகள், மிகப்பெரிய புறக்கணிப்பு, திருப்பி பழைய வேலைக்கே போயிடலாங்கிற சூழல். அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியான போராட்டம், தொடர்ச்சியான முயற்சிகள் அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு அமிதாப் சூப்பர் ஸ்டாரா இருக்கார். இடையில கூட ஒரு சர்க்கிள், நிறைய சொத்துக்களை இழந்து அதுக்கப்புறம் குரோர்பதி செய்து அந்த நிகழ்வு கூட செய்து, அப்போ எல்லா நமக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போல எல்லா சூழலும் வரும். அதுவும் ஷெர்ஷா அழகா எடுத்து காட்டினாரு, தோல்விகளுக்கு தயாராக இருங்கள்ல. இப்படிப்பட்ட தோல்விகள் நிச்சயமாக வரும். அந்த காலத்துல விடாமுயற்சியோடு நீங்கள் மறுபடியும் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த துறையில் சூப்பர் ஸ்டார் நீங்க தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்தை இல்லை. மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. வெற்றிகள் அப்படிங்கிறது ஈஸியா வராது. ஈஸியா வர வெற்றியை நிலைக்காதுங்கிறத ஷெர்ஷா தெளிவா சொன்னார். ஒரு தோல்வி அடையாமல் கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது என்ன கான்செப்ட்னா அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. அதுதான் தோல்வி அடைந்து வரும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நீங்க அடியை எடுத்து வைப்பீங்க அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அது அப்படிப்பட்ட பாடத்துல நிச்சயமாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது எளிதில் கிடைச்சிடாது. இன்னைக்கு கொஞ்சம் சுலபமா தெரியல அவங்களுக்கு, வலைதளங்கள் மூலமாகவும். பாருங்க, போன வாரம் வந்தாங்க, இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவு மிஷின் ஓடுது, எல்லாமே சரி. காப்பாற்றி கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது எங்க பதிவு செய்யப்படுதுன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் எதையும் இழக்காமல். அதாவது நிறைய பேர் தொழிலுக்காக குடும்பத்தை புறக்கணிப்பாங்க அல்லது ஆரோக்கியத்தை புறக்கணிப்பாங்க. இதெல்லாம் இல்லாம இதையெல்லாம் சேர்த்து வைத்து நீங்க ஜெயிச்சு தொடர்ச்சியாக நீங்க 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கடந்து உங்களுடைய பொருளாதார சூழல் ஓரளவுக்கு மேலே ஏறி உங்க கிராஃப் ஏற ஆரம்பிக்கும் பொழுது உங்க வெற்றி குறிக்கப்படுகிறது வரலாற்றால். அதனால அது தங்கத்தட்டில் வச்சு யாருக்கும் வழங்கப்படவில்லை. ஏன் பாலிவுட் சூப்பர் ஸ்டார், நமது கன்னட சூப்பர் ஸ்டார், அதாவது ரஜினிகாந்துக்கே அப்படித்தான். அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு துறைகளும் நிறைய துறைகள் இருக்காங்க, எளிதாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சொல்றேன். அடுத்து இன்னொரு கதை. பீகார்ல ஒரு சின்ன குக்கிராமம். அந்த குக்கிராமத்துல ஒரு பையன் நல்லா பேஸ்கெட் பால் விளையாடும் பொழுது அல்லது வாலிபால்ல, ஃபுட்பால்ல எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளக்கூடியவன். அது ஃபுட்பால்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு கோல் கீப்பரா இருப்பான். அவன் பேர் மதி. அவன் இருந்தான்னா அந்த டீம் நிச்சயமாக ஜெயிக்கும். அந்த பள்ளி எந்தெந்த பக்கங்கள்ல பீகாருக்குள்ள எங்கெங்க போகுது எல்லா பக்கம் ஜெயிச்சுட்டு வருவாங்க அந்த ஸ்கூல்ல. அவ்வளவு ஒரு மிக சிறப்பான ஒரு கோல் கீப்பர். அப்புறம் அவனுடைய பள்ளிக்காக விளையாடுறான், வேறு பள்ளிகளுக்காக விளையாடுறான், ஊருக்காக விளையாடுறான். இந்த சூழல்ல ஒரு கிரிக்கெட் அணி உருவாக்கப்படுகிறது. அப்பதான் கிரிக்கெட் புதுசா வருது பீகாருக்குள்ள. உருவாக்கப்படுகின்ற கிரிக்கெட் அணிலாம் ஆட்கள் தேவை. திறமையான ஆட்களை தொலைவும் பொழுது நிறைய ஆட்களை கிடைக்கிறது இல்லை. அப்போ இவன் மகிழுடைய ஆசிரியருக்கு ஒரு யோசனை, இவன் தான் மிகச்சிறந்த கோல் கீப்பரா இருக்கானே, இவனை ஏன் விக்கெட் கீப்பரா மாற்றக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவனுக்கு பயிற்சி அளித்து ஒரு மிகச்சிறப்பான விக்கெட் கீப்பராக அவனை உருவாக்குறாங்க. அவன் அந்த வேலையை சிறப்பாக செய்யறான். வேலை அதே வேலை தான். அந்த பந்து வலைக்குள் போகாம வெளியில போகாம தடுக்கணும். அது ஃபுட்பாலா இருந்தா என்ன, கிரிக்கெட்டா இருந்தா என்ன அப்படின்னு அந்த வேலையை மிக சிறப்பாக செய்யறான். சிறப்பாக செய்து ஆல்ரவுண்டர் ஆகி இந்திய அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி தான் ஆகும். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, பிணையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையான்று தட்டணும். அதாவது ஒரு தொழில் நீங்க செய்துட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கணும். நீங்க அது என்ன பொருள் அப்படின்னா, பழகுன ஒரு யானையை வச்சு உனக்கு புது மதம் பிடித்த யானையை அடக்குதல் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு ரிலேட்டிவா இருக்கணும் அந்த தொழில்.
நிறைய பேர் கடையை வச்சுட்டு ஏன் ஆடவர் ஆடைகள்லாம் இன்னைக்கு வைண்டப் ஆயிருக்குன்னா, யாருமே ஒரு டெய்லர் வேலையை மட்டும் பார்க்கல. இந்த 25 வருஷமா பல தசாவதாரம் பார்க்கல. அந்த தசாவதாரம் எடுத்ததன் விளைவுதான். அவரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருப்பாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுவாரு, அரிசி கடை வச்சிருப்பாரு. கடையில் இருக்கிற நேரத்தை விட பல இடங்களில் அவர் பரவி கிடந்த நேரம் தான் அதிகம். நான் நிச்சயமாக உறுதியிட்டு சொல்வேன், அத்துணை ஆடவர் ஆடை கடைகளும் இன்னைக்கு சோகத்தில் இருக்குன்னு காரணம் தான். அப்டேட்டை புரிந்து கொள்ள இயலாமல் இந்த மாதிரி வேலைகள் ஈடுபட்டது தான். அதுதான் யூடிகே கேட்குது. பொருளாதாரத்திற்காக, வாழ்வாதாரத்திற்காக பல தொழில்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் ஒரே தொழில பல விஷயங்களை தேர்ந்தெடுக்க கூடாது? ஏன் லேடிஸ் பண்றவங்க ஜென்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்ஸ் பண்றவங்க ஏன் லேடிஸ் பண்ணக்கூடாது? ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ இதை செய்யுங்கள் அப்படிங்கிறதுதான். அப்போ உங்களுக்கு சம்மந்தப்பட்டது எப்படி தோனி தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை மடை மாற்றி அதே வழியில மடை மாற்றி செய்தாரோ, அதே போல உங்களுடைய தொழில உங்கள் சார்ந்த விஷயங்களை முதல்ல உலக தையக்கலைஞர்னு ஒரு புத்தகம் வரும் டிவிஎஸ் மணி காலத்தில். அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னா, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் முன்னேற முடியல, டெய்லர் கடையில் முன்னாடி போண்டா கடை கூட போட்டு பார்த்தேன். ஏயா, போண்டா கடைக்கும் டெய்லர் கடைக்கு என்னையா சம்பந்தம்? போண்டா திங்க வரவன் பூரா 8000 கூட துணி தைக்க கொடுப்பானா? இப்படித்தான். அப்போ உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறதோ அந்த விஷயத்தை நீங்க தொட்டு நீங்க அதுல கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய திசை மாறாமல், உங்கள் இருப்பிடம் மாறாமல் இருக்கணும். இப்போ நிறைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள ஆரி ஒர்க் பண்றாங்க, நிறைய விஷயங்களை உள்ள இருந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். உங்களை தாண்டி வேறு விஷயங்களுக்கு செல்லாதீங்க. எந்த தொழிலையும் நாம் குறைவாக மதிப்பிடலை, பட் நமக்கு அது ஒத்து வராது. நான் ஒரு காலகட்டத்தில் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணணும். என்னுடைய கிராஃப் சரிந்ததை கண்கூட பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் கடையில் இருக்க மாட்டேன் நாம. அப்போ அதோட சரி, அந்த 3 மாசம் 4 மாசத்தோட அதை க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு அது ஒத்து வராதுங்கிறது முடிவாயிருச்சு. அப்போ உங்களுக்கு நமக்கு என்ன ஒத்து வருமோ நாம் அதை செய்யணும் அப்படின்னா மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளும் ஒரு வழிகாட்டுதலும் உங்களுக்கு. மூன்றாவதாக ஒண்ணு, மாவீரன் அலெக்சாண்டரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ 2ஆம் பிலிப் அப்படிங்கக்கூடிய அவருடைய தந்தை ஒரு நாள் அரண்மனையில ஒரு குதிரையை பார்வையிட்டு இருக்கிறார். அந்த குதிரையை பார்வையிடும் பொழுது அந்த குதிரைக்கு பெயர் பூசலபஸ். அந்த குதிரைக்கு பெயர். அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா, அதை அடக்க வரை எல்லாரையும் தூக்கி வீசிடுது அல்லது கீழே தூக்கி போட்டு ஒரு காயம் ஏற்படுத்திடுது. மிகப்பெரிய ஒரு குதிரை சவாரி செய்கிறவர்கள் கூட அதை அடக்க முடியல அவங்கனால. இந்த சூழல்ல அந்த விற்க வந்த அந்த விற்பனர்கிட்ட அந்த 2ஆம் பிலிப் சொல்றாரு, நீ இப்படி அடங்கா பிடாரி குதிரையை கூட்டிட்டு என்னுடைய வீரர்களையும் காயப்படுத்தி எங்கிட்ட ஏமாத்தி கட்ட பாக்குற நீ எடுத்துட்டு போயிரு அப்படிங்கிறாரு. அப்போ சிறுவனாக இருந்த 7 வயது இருந்த அலெக்சாண்டர் சொல்றான், அப்பா நான் ஒரு முறை முயற்சித்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கிறான் அந்த குதிரையை அடக்குவதற்கு. இவருக்கு பயம் வந்துருது. அப்பா நீ சிறுவன், உன்னால இயலாது. மிகப்பெரிய வீரர்களும் பலசாலிகளுமே அவங்களை அடக்க முடியல, நீங்க எப்படி அடக்குவே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றான். சரின்னு அரை மனசோட கொடுக்குறாரு. குதிரையின் அருகில் நின்று சற்று நேரம் உற்று பார்க்கிறார் அலெக்சாண்டர். இது சரித்திர சம்பவம், கதையல்ல. பால்காரன் கதை சொன்னது கதை, இது சரித்திர சம்பவம். சரி, அப்ப கவனிச்சு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் புலப்படுகின்றது அலெக்சாண்டருக்கு. அந்த குதிரையின் தோலை தட்டி அதை சூரியனுக்கு நேரம் நிக்க வைக்கிறாரு. அது என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்ல நிக்கிறதுனால அதனுடைய நிழல் கால்கடியில் விழுகிறதுனால யார் தோட்டாலும் பயந்துட்டு அந்த குதிரை துள்ளி குதிச்சு அவங்களுக்கு கடுமையா தாக்குது. அப்ப சூரியனுக்கு நேராக நிறுத்தும் பொழுது அதனுடைய நிழல் மறைந்து சாந்தம் அடையுது. அதை தட்டி கொடுத்து மேலே ஏறி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க அலெக்சாண்டர். அப்பதான் நீ உலகை ஆளக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவன் அப்படிங்கிறது உணர்ந்து அரிஸ்டாட்டில் கிட்ட அவர் அனுப்பிச்சு வைக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில இருந்து முதல்ல பிரச்சனையினுடைய ஆணிவேர் என்னன்னு பாருங்க. எழில் சொன்னார் அல்லவா, சோல்டர் கல்றதுக்கு சோல்டரையே பார்த்துட்டு இருக்காதீங்க, ஆப்போசிட்ல பாருங்க. அப்போ டயக்னைஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க இப்போ ஒரு உடல்நிலை சரியில்லாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களை டயக்னைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதைத்தான் நம்ம பண்ணணும். முதல்ல பிரச்சனையின் தாக்கம் என்ன, பிரச்சனையின் வடிவம் என்னன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு கசமுசன்னு எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருந்தோம்னா அந்த குதிரையிட்டு அடிவாங்கின வீரர்கள் போலத்தான் நம்மளுடைய சூழல் ஆகும். இந்த சூழல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபால்ட் வராமல் இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபால்ட் வராமலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது.
அந்த சூழல்ல என்ன மாதிரியான விஷயத்துல அந்த ஃபால்ட் வருதுங்கிறத மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அப்பதான் ஒரு மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நல்ல எதிர்காலம் ரெகனைஸ் பண்ணி அதுக்கு அடுத்து முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான ஒரு செயல்களை கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பாதை, வெற்றிகரமான பாதை, ஒரு நல்ல வழிகாட்டுதல் வெல்ஃபிட் டைலரிங் அகாடமி மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல கொஞ்சம் அனுபவத்தையும் கலந்து ஒரு பழமொழியோடு உண்டு, ஆசிரியர் கால் சுயம் கால் மற்றவை காலப்போக்கில் தான் அதுக்கு அர்த்தம். அதாவது ஆசிரியர் கால் பங்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கால் பங்கு இருக்கும். நீங்க சொல்லிக் கொடுத்ததுனாலே குருசாமின்னு ஆயிட முடியாது. அவருடைய உழைப்பு, அவருடைய தூக்கம், எவ்வளவு நாட்கள் திறந்திருக்கிறாரு, எவ்வளவு மாதங்கள் அவர் அதுக்காக உழைக்க போட்டிருக்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு கடுமையான ஒரு பயிற்சியின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக இன்று மிகச்சிறப்புடன் இருக்கக்கூடிய அந்த வெல்ஃபிட் அகாடமியில அந்த அகாடமியின் மூலமாக ஒரு மிகச்சிறப்பான ஒரு பட்டத்தை பெற்று இருக்கக்கூடிய நீங்கள், இது அண்ணன் சிர்ஷா சொன்னது போல இன்று ஒரு மிகச்சிறப்பான ஆரம்பம், ஒரு நல்ல ஒரு பாதை உங்களுக்காக போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இதுல அற்புதமான நீங்கள் வெற்றி பயணத்தை அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். வைரவினுடைய ஒரு அற்புதமான வரிகள் உண்டு, எதை பார்த்தும் பிரமிக்காதீங்க. இப்போ உங்களை தாண்டி உங்க ஃபீல்டுல மிகச்சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, உச்சத்தை தொட்டிருக்காங்க அப்படின்னா, அவருடைய அற்புதமான ஒரு கவிதை உண்டு. என்ன பெரிய சமுத்திரம் ஒரு தொழில் தானே தொடங்கியது, என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்கியது, என்ன பெரிய காப்பியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்கியது. இவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும். அது உச்சத்துல மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை தவற விட்டுறக்கூடிய அவருடைய இன்னொரு கவிதையும் உண்டு. எனக்கும் வெற்றிக்கும் உள்ள தூரத்தை தமிழால் நிரப்பினேன் அப்படின்னாரு. உங்களுக்கும் வெற்றிக்கும் உள்ள தூரத்தை இந்த தையர் கலையால் நிரப்புங்கள் நீங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரு அருமையான விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க மாநில பொதுச்செயலாளர் அவர்களுக்கு. வெல்ஃபிட் டைலர் அகாடமியினுடைய மூன்று விஷயங்கள் சொன்னாங்க. சரித்திர நிகழ்வுகள் என்னென்ன சொன்னாங்க? ஒன்னு அமிதாபச்சன், இன்னொரு டோனி, மூணாவது சரித்திர நிகழ்வுகள் இருக்கக்கூடிய அபீசர். மூணுக்குமே ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப தூரம் இல்லை, எல்லாமே சரித்திர நிகழ்வு. கதை ஒண்ணுதான். அடிக்கடிக்க எங்க போச்சுவாரு சொல்லுவாரு, படம் ஒண்ணுதான், காட்சிகள் தான் மாறுது. அது மாதிரி நீங்க காட்சிகளை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கும். பயிற்சிகளை மாற்றும் போதுதான் நமக்கு அவங்க பார்வை ஒண்ணுதான். உங்களுடைய பார்வை கல்காத பார்வை போல கலைஞர்கள் நமக்கு வரக்கூடிய கஸ்டமர் மேலையும் ரொம்ப அதிர்கிறார். ரொம்ப அருமையான விஷயங்களை சொல்றாரு. அடுத்தபடியாக வெல்ஃபிட் டைலரிங் அகாடமியினுடைய அன்பு நட்பு குருசாமியினுடைய உற்ற தோழன் தோழமை. இப்ப பேசும்போது மாநில செயலாளர் சொன்னாரு, மதம் கொண்ட யானையை மதம் கொண்ட யானையை இன்னொரு ஆணையினால்தான் அடக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கும்கி நமது அன்பு நட்பு குடாலின் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். இப்ப தெரியுறாங்க குருசாமி என்ன சொல்றது, மாதாவாக ராஜமாதா யானை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இங்க வந்தது யாருக்கும் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காகவோ உங்களை பலப்படுத்துறதுக்காகவோ இல்லை. என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இங்கே வந்தேன். இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மனிதனோட வாழ்வில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த 10 ஆண்டுகள் முக்கியம். ஒவ்வொரு 10 வயசுலேயும் ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக போடப்பட்ட ஒரு திட்டம் இன்னைக்கு வெற்றிகரமாக நிறைவேறி இன்னைக்கு முதல் குழு மாணவர்கள் என்னுடைய அண்ணன் குருசாமி அண்ணன் கிட்ட டெய்லரிங் கலையை கற்றுக்கிட்டு பட்டத்துக்காக உட்காந்துருக்கீங்க. இது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கு. இதே மதுரை தெருக்கல்ல குருசாமி அண்ணன், நான், பின்னாடி உட்காந்துருக்க டேவிட், 3 பேர் பேசியிருக்கிறோம். ஒரு யூடியூப் குழுமம் ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பல முயற்சிகளை செஞ்சு அரும்பாடுபட்டு அதை வீடியோக்கள் எடுத்து அப்லோட் பண்ணி பல முயற்சிகளை ஈடுபட்டு
அது இவ்வளவு சீக்கிரம் வந்து அது நிறைவேறுங்கிறது வந்து இறைவனோட அருட்கொடை தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவரோட உழைப்பும் இருந்தது. ஒரு காரியத்தை வந்து எடுத்தோம், ஒரு சுரண்டையை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் சொன்னவரை வந்து இறைவனோட கிருபையால வந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். அது வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவேன். எனக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட வந்து எல்லா விதமான உரிமைகளும் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லுவேன். நான் முதல் உரிமை எனக்கு தான். அப்படி வந்தவர் நாங்கள் ஒன்று தான் வந்து பேசணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் காலங்களில் வந்து நீங்கள் லஞ்சு சாப்பிடும்போது எல்லாருமே பகிர்ந்துக்குவீங்க. அது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். பல சுவைகள் வந்து கிடைக்கும். அந்த டெய்லர் வேலையில் வந்து எந்த ஆசானமே இல்லாமல் என்னுடைய முயற்சியில் தான் நான் வந்து டெய்லர் கலையை வந்து கற்றுக்கிட்டேன். அப்படி தேடும்போது மிக பெரிய ஆசானா வந்து அவர்கிட்ட இந்த தொழில் தெரிஞ்சுது. இதை வந்து நாங்கள் ஒரே ஒன்று தான் நினச்சேன், நான் மற்றவங்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கணும். அப்போ அதே எண்ணத்தோடு தான் அவர் இருந்தார். அந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய எண்ணம் அவருக்கு இருந்தது. அதற்கு சரியான தளங்கள் அமையாமல் வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தார். அது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய வட்டமாக மாறி இருக்கு. நீ வருங்காலங்களில் வந்து அது இந்தியா முழுவதுமாக இந்த வட்டம் வந்து மாறுங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. இந்த வெல்ஃபிட் அகாடமி தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு காலத்தில் வந்து சிறந்து விளங்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. பகிர்ந்தளித்தல் வந்து மனுஷனுக்கு வந்து அலாதையான இன்பம் தரக்கூடியது. இயல்புலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு கொடூரமான மனிதனாக இருந்தாங்க கூடி வண்டி ஓட்டிட்டு போகக்கூடிய நேரத்தில் வந்து ஒருத்தர் சைடு சைடு போட்டு போகிறவனா இருந்தால் பதறி கத்துவான். அது யாருமே தெரியாது, அறிமுகம் இருக்காது, அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அறியாமல் சவுண்டு விடுவோம், சைடு ஸ்டாண்டு எடுத்து விடு. எதுக்காக அப்படின்னா நம்மை போன்ற ஒரு மனித உயிர் வந்து எதுவும் காயம் பற்றக்கூடாது, விழுந்துடக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில். இப்போ மனிதர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் தான் இருப்பாங்க. அது நம்ம எங்கே போய் சேர்றோமோ அந்த இடங்களை பொறுத்து அது வந்து விருத்தி அடையும். அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு தையல் கலையை தேர்ந்தெடுத்து வந்தீங்க, அந்த துறையில் வந்து பயிலணும்னு நினச்சிங்க, அது வந்து நீங்கள் சிறந்த இடத்துல வந்து பயின்றிருக்கீங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து சிறப்பாக வந்து நீங்கள் வாழ்க்கையை வந்து முன்னெடுக்கலாம். அதுக்கு வந்து வெல்ஃபிட் அகாடமி வந்து உண்மையிலே வந்து எப்பவுமே கேரண்டி தரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா நபர்கள் டெய்லர்கள் அறிமுகமானதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு குரூப்பில் வந்து ஒன்று கூடணும், அந்த குரூப்பில் ஒன்று கூடி அது ஒரு குடும்பமாக வந்து மாறிச்சு. எல்லாமே வந்து நேசத்தின் அடிப்படையில் வந்து டெய்லர் தான், யாரையும் அறிமுகம் கிடையாது. கூப்பிட்டு பேசும்போது நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையின் மேலே எல்லாத்துக்குமே இருந்தது. அதையும் தாண்டி ஒரு குடும்பமாக கூடி இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பமாக உருவெடுத்து இது மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி இருக்கு. மென்மேலும் இந்த சாதனை தொடரணும். குருசாமி அண்ணனோட இந்த வெல்ஃபிட் அகாடமி என்பது வந்து இன்னுமே வந்து பல மாவட்டம் தோறும் அந்த கிளைகள் வந்து உருவாகணும். அதே போல நம்ம உயிர்க தயிர்கலை யூடிகே குடும்பத்தை பற்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, நான் உனக்கு இலவசங்களை பெற்றுத்தர்றேன், உன் நேரத்தை வந்து நீ செலவிட்டு வாங்க சொன்ன காலகட்டத்தில் இருந்து நீங்கள் நேரத்தை ஒதுக்கு, சுயமரியாதையோட வாழ கற்றுத்தரேன்னு சொல்லி தான் யூடிகே சொல்லிச்சு. நான் இயல்பாகவே வந்து சுயமரியாதையோட அதிகம் விரும்புகிறேன். நான் டெய்லராக இருந்தாலும் சரி, சமூக பணிகள் அதிகமாக நான் ஈடுபடுத்தினால நான் சுயமரியாதை விரும்புவேன், மற்றவங்களுக்கு சுயமரியாதை தரணும்னு நினைப்பேன். அந்த அடிப்படையில் தையல் தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை மிக்க தொழில். யார்ட்டையுமே வந்து கையில் நிற்க வேண்டாம். என்னுடைய தகப்பன் வந்து முதல்ல வந்து தையல் கடையில் விடும்போது அப்படிதான் சொன்னார். என்னுடைய தகப்பன் வந்து மார்க்கெட்டில் வந்து காய்கறி எடுத்துட்டு இருந்த நபர். என்ன மாதிரி நீ வெயிலில் கஷ்டப்படாத, ஒரு இடத்துல உட்காந்து கௌரவமாக சம்பாதி அப்படின்னு சொல்லி அந்த தையல் கடையில் வந்து விட்டார். அப்போ அது மாதிரி வந்து தையல் தொழிலுங்கிறது வந்து மிக கௌரவமான தொழில். நம்ம அந்த தொழிலை வந்து சரியா செய்ய தெரியாம, அந்த தொழிலை சரியா நம்ம வந்து பழகாம ஒரு பயங்கர ஒரு பதட்டமும் ஒரு நம்பிக்கையின்மையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து உள்ளூர்களில் வந்து டெய்லர்களை வந்து பார்த்தா ஒரு கடை எதிரி மாதிரியான தோட்டத்தில் வந்து யாருமே வந்து தொழிலை வந்து பகிர்ந்துக்கல. ஒரு குறுகிய வட்டத்தில் எல்லா டெய்லரும் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு இதுதான், உனக்கு தெரிஞ்சு இதுதான் சொல்லிட்டு விவாதங்கள் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல வந்து அதுலேருந்து புதுசாக வந்து விஷயம் நிறைய தெரிய வந்தது. அதன் மூலயமா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கு யூடிகே குழுமமும்
இந்த வெல்ஃபிட் அகாடமி வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இந்த இரண்டுமே வந்து பெரிய அளவில் வந்து வளரணும். இன்னும் நிறைய தையல் கலைஞர்கள் வந்து உருவாகி சுயமரியாதையோடையும் பொருளாதார தேடல்கள் வந்து நிறைவோடையும் வந்து வாழணுங்கிற நோக்கம் வந்து நிறைவேறணுங்கிற நோக்கத்தோடு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அற்புதமான அவர்களுக்கு வெல்ஃபேர் டெய்லரிங் அகாடமி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுகிறார். அகாடமி வந்து இன்னும் பல லட்சங்கள் பெற்று நிறைவு செய்திருக்கார். அதை தொடர்ந்து அன்பு யூனியனுடைய மாநில பொருளாளர் திரு முருகன் அவர்கள் வாழ்த்துகிறார். காலை வணக்கம். வெல்ஃபிட் அகாடமியில் படித்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து இன்னும் நல்ல முறையில் மேலே வரணும்னா ஒருத்தர் லிங்க்லேயே இருங்க. இப்போ கற்றுக்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் ஒரு லிங்க்லேயே இருந்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிடைக்கும். இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நாங்களாம் அப்படி தான். இப்போ இந்த டெய்லரிங்கை பொறுத்த மட்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு லிங்கில் இருந்துகிட்டு இருந்தோம்னா வளர்ச்சிகளும் தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஒருத்தர் எப்படி வளர்ந்துருக்காங்க, இன்னொருத்தர் எப்படி வளரணும், அதுக்கு என்ன நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும், நம்ம தொழில் எப்படி வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எதில் கற்றுக்க முடியும்னா நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இது இருக்கணும். அதுக்கு ஒரு லிங்க் தான் இந்த யூனிகேவுடைய ஒரு தளமாக இருக்குது. அதுலேருந்து தான் இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரை வெளியே இருந்துட்டு இருக்கோம். அதுமாரி நீங்கள் நல்ல முறையில் இந்த தொழிலை வந்து கற்று நல்ல முறையில் செய்யணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆத்ம வாழ்த்துக்கள். நன்றி. அவர்களுக்கு வெல்ஃபேர் டெய்லரிங் அகாடமி இயக்குனர் திரு குருசாமி அவர்கள் பொன்னாடை கௌரவப்படுகிறார்கள். ஆனா தையர்கலையை சொல்லிக் கொடுத்தாலும் எளிய நடலாம், வாழ்த்துறை வளர்ந்தாலும் எளிய நடலாம். எப்பவுமே ஒரு எளிமைக்காக ஒரு இலக்கணமா சொல்ல வேண்டிய கருத்தை சுருக்கமா சொல்லி நிறைய மனசுல பதிகிறதுமே சொல்லி பதிய வைக்கக்கூடிய அன்பு மிக நன்றி. அடுத்தபடியாக கிட்டத்தட்ட 1972 ஒரு தையல் கலையை இங்கே கொண்டு சென்றிருக்கக்கூடிய தையல் கலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு நட்பு. சொல்லணும்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு பிரான்ச், அதாவது ஒரு நிறுவனத்தையோ ஒரு தொழிலையோ கொண்டு செலுத்துவது எவ்வளவு கடினம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடையில உங்ககிட்ட எல்லாம் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் கரெக்டா வந்து தொடர்ச்சா ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. கடையை வச்சு நடத்துறது பெரிய விஷயமா அல்லது கடையை வச்சு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது பெரிய விஷயம்? சொல்லுங்க. நீங்க இருக்கீங்க, ஒரு கடையை வைக்கணும், உங்களுடைய குறிக்கோள் கடை வச்சிருக்கீங்க. கடை வச்சதோட உங்களுடைய வேலை முடிஞ்சதா இல்ல அது தொடர்ந்து பயணம் பண்றதுல உங்களுடைய நிறைவு எது கத்துங்க? அப்பேற்பட்ட பயணங்களை தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய அன்பு நட்பு. அதாவது வந்து ஒரு நிறுவனத்தை நிறுவுவது பெரிய விஷயம் இல்லை, அது நமது வந்து ஒரு எய்மா. ஆனா அதை தொடர்ந்து பயணம் பண்ணி அது வெற்றியை நோக்கி சரிவில்லாமல் கோவில்லாமல் தொய்வில்லாமல் ஒரு வெற்றி பாதையை தூக்கி போகணும்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இந்த வெல்ஃபேர் அகாடமி டெய்லரிங் அகாடமியில வந்து அவங்கெல்லாம் அந்த மதுரை பள்ளியினுடைய அன்பு நட்பு 1922 தையல் கலையில பயணம் அவருடைய தந்தையாளர்கள் வந்திருக்கக்கூடிய பிளேபிக்ஸ் டெய்லரிங் குழுமத்தினுடைய மூத்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா குமாயன் அண்ணா அவர்கள் உங்களுக்கு நான் வந்து என்னோட பேர் வந்து குமாயன் கபீர். நான் மதுரையில் பிளேபிக்ஸ் டெய்லரிங் சொல்லி ஒரு ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கோம். இது வந்து 1976 எங்கள் அப்பா வச்சிருந்த கடை. நான் அப்போ 4வது படிக்கிறேன். 4வது படிக்கும்போது எங்கள் அப்பா வச்சுருக்காங்க. 6வது படிக்கிறது வந்து எங்கள் அப்பா கூடயே வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸ்கூல் போயிட்டு வந்து திருப்பி காலையிலேயே வந்து அந்த இதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறது. அப்போ சின்ன பிள்ளைங்க வந்து 7ஆவது படிக்கும்போது ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிட்டேன். 8ஆவது படிக்கும்போது சட்டை தைச்சு முடிச்சிட்டேன். +1 +2 படிக்கும்போது பேண்ட் கட்டிங் பண்ணி பேண்ட் கட்டிங் சட்டையும் தைச்சு முடிச்சிட்டேன். இது என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பா கூடயே இருந்தனால அதை நான் படித்தேன். நான் எங்கள் அப்பா ஸ்கூல் வாத்தியார். இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, எங்கள் அப்பாவோட வாத்தியாராக இருந்தாங்க, ஸ்கூல் வாத்தியாராக டிராயிங் மாஸ்டராக இருந்தாங்க. அவங்க பார்ட் டைம் அப்போ நாங்கள் 5 பிள்ளைய, என் தம்பி எல்லாம் 2 பேர் இருக்காங்க. இப்போ கடைசியாக பேசுகிறவங்க தான் சேக் ஷா ஒரு மோட்டிவேட் பண்ணார்ல, அவர் தான் என் தம்பி, 3ஆவது தம்பி. அவர் இன்னொரு பிரதர் இருக்காரு, அவர் இன்னைக்கு வரல. மொத்தம் 3 பிரான்ச் வச்சுருக்கோம். இது 4ஆவது பிள்ளையாக இப்போ பைபாஸ் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம டெய்லரிங், ஜென்ஸ் டெய்லரிங், நாங்கள் வந்து லேடிஸ் டெய்லரிங்ல ஜென்ஸ் டெய்லரிங். இதில் என்னன்னா 1900 அண்ணா இருக்காங்கல்ல, பாரதியெல்லாம், அவங்கெல்லாம் வந்து மதுரையில் ஒன் ஆஃப் த லீடிங் டெய்லர். அவங்க நான் எங்களை மாதிரி நாங்கள் அவரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஜெயிச்சு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து 4ஆவது பிள்ளையாக வந்து பைபாஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். டெக்ஸ்டைலோட முதல்ல டெய்லரிங் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சு. டெக்ஸ்டைல் பண்ணி இப்போ டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நாங்கள் படித்தது கொஞ்சம் என்ன செஞ்சோம்னா, இங்கே எல்லாமே ஃபண்டமெண்டல் எல்லாத்துக்கும் ஒன்று தான் டெய்லரிங் மெத்தட்லாம். அதை வந்து கொஞ்சம் படித்ததில் கொஞ்சம் வெளியே போய் படித்தோம். பெங்களூரில் போய் ஒரு 6 months ட்ரைனிங் போயிட்டு, இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்களா நீங்கள்லாம்? இப்போ வெல்ஃபீல்டு குருசாமி என்ன சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வெல்ஃபீல்ட் அகாடமியில் படிச்சிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. எனக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியாது, லேடிஸ் டெய்லரிங் தெரியாது, பட் நிறைய விஷயத்தை படிச்சிருப்பீங்க. இது மாதிரி நாங்கள் டெய்லரில் போய் வேலை பார்த்தோம். வேலை பார்த்து அங்கே என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தட்லாம் மாற்றுறோம். அதை அப்டேட் பண்ணுவோம். இன்னைக்கு டெய்லரிங் அப்டேட் அது மாதிரி தான். அந்த டெய்லரிங்கோட அப்டேட் பண்ணுறதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. உங்களுக்கு சொல்கிற மாதிரி என்கிட்ட ஒரு 25 மிஷின் ஓடிட்டு இருக்காங்க, தச்சுட்டு இருக்காங்க டெய்லர்ஸ். என்கிட்ட ஒரு 40 ஸ்டாஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து வந்தோம். உடனேலாம் இந்த வளர்ச்சி வரல. 1987 87 காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண தான் அந்த பயணம். இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கும். அந்த மாதிரி பொறுமை, இப்போ சொன்னாங்கல்ல, திறமை, பொறுமை, ஆளுமை, அவர் சொன்னார், நல்லா சொன்னார். இந்த பொறுமை காத்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு வளர்ச்சி. திறமை இருந்துச்சு, ஆளுமை இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். அதனால் அந்த பொறுமை, நீங்கள் அண்ணா சொன்ன மாதிரி 3 விதத்தை நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் படித்ததை கரெக்டாக சிறப்பாக செயல்படுத்தி பொறுமையாக இருந்து ஜெயிச்சுவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஹுமாயூன் அவர்களுக்கு வெல்ஃபீல்ட் டெய்லரிங் நிறுவனத்தினுடைய இயக்குனர் குருசாமி அவர்கள் பொன்னாடை கொடுப்பார்கள்.